அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது புதியுகத்தில் சட்டம் ஒரு வகுப்பறை. நான் யாழினி திருமுகம். இன்றைய நிகழ்ச்சியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, திருமணம், விவாகரத்து, ஜீவனாம்சம், குழந்தை தத்தெடுப்பு மற்றும் டொமஸ்டிக் வயலன்ஸை பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம். இதை பத்தி தெளிவா எடுத்துரைக்கிறதுக்காக நம்ம கூட 2 சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க. முதலாவதாக சங்கரன் சார். சார் has 22 years of experience in civil, criminal and matrimonial cases. வணக்கம் சார். அடுத்தபடியாக நம்ம கூட விக்னேஷ் சார் இருக்காங்க. சார் இஸ் வெல் ஸ்பெஷலைஸ்ட் இன் சிவில், கிரிமினல், மேட்ரிமோனியல், பில், ரிட் அண்ட் ஆர்டிஐ. வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம பொதுவாக டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பெரும்பாலும் கேட்டுட்டு இருக்கோம். டொமஸ்டிக் வயலன்ஸ்னா என்ன சார்? என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸ்னு சொல்லுவோம்? நல்ல கொஸ்டின் மேம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பிரபலமாக எல்லாருக்கும் வாயிலிருந்து கேட்குறோம். இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படி என்னென்னா ஒரு குடும்ப வன்முறை. குடும்ப நபர்களால் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு வன்முறை நடக்குது, அதுதான் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த வன்முறைகள் பல விதமாக இருக்கலாம். ஒருத்தவங்களை வந்து மன ரீதியாக வன்முறைக்கு உள்ளாக்கலாம், இல்லை அவங்கள வந்து அப்யூசிவான லாங்குவேஜ் பேசி அது ஒரு வன்முறைகளை உருவாக்கலாம், இல்லை அவங்கள ஃபிசிக்கலாக அடிக்கிறது மூலயமா வேறு சில ஃபிசிக்கல் டார்ச்சர்ஸ் மூலயமா வந்து வன்முறைக்குள்ளாக்கலாம். செக்ஷுவல் அப்யூஸ் அப்படியும் நிறைய பேர் வன்முறைக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அண்ட் தென் போதிய பணங்கள் அந்த குடும்ப நடத்துறதுக்கு அந்த குடும்ப தலைவிக்கு வந்து போதிய பணம் வருமானம் கொடுக்காம அவங்கள வந்து சித்திரவதை பண்ணுறது, சாப்பாடு போடாமல் இருக்கிறது, அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாமே வன்முறையில் வரும். ஆர்டிகல் 21 வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஒரு ஆம்பிட்டை வந்து ரொம்ப பெருசாக்கியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஒருத்தவங்களை மன ரீதியாவோ இல்லை பண ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ காயப்படுத்துறது, வன்முறை பண்ணுறது, குடும்ப நபர்களால் இது நடக்கும் போது இது வந்து அந்த குடும்ப வன்முறை அப்படின்ற டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும். இதில் வந்து ஒரு விமன் அப்படின்றவங்க வந்து இதுக்கு வந்து அவங்களுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கான ஆக்ட் இருக்குது, ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அதில் வந்து உமன்ஸ் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்களோட ஒரு கருத்து என்னென்னா, இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் வந்து நிறைய ஆண்களும் இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ஆக்டை வந்து ஒரு ஜென்ரல் நியூட்ரலாக ஆக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான். பட் வன்முறைக்கான குடும்ப வன்முறை அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கான பதில் இது நான் சொன்னது தான். ஓகே சார். சார், இப்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது யார் யார் அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்குள்ளே வருவாங்க சார்? அதாவது குடும்ப வன்முறை சட்டத்தில் ஒரு மனைவி, ஒரு குடும்பத்தில் குடும்பம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனைவி வந்து உடல் ரீதியாக, அதாவது 4 வகையான காரணங்கள் இந்த குடும்ப வன்முறை சட்டத்திலே சொல்லப்படுகிறது. பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமுதாயத்தை அதனுடைய முன்னேற்றத்தை அளவிட வேண்டும் என்று சொன்னால் பெண்களினுடைய முன்னேற்றத்தை தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய அளவீடை வைத்துத்தான் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்தை பார்க்க முடியும் என்று சொன்னார். ஆக அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள் பெண்களினுடைய பாரதியார் பெண் அடிமையை பற்றியும் விடுதலையை பற்றியும் பேசியிருக்கிறார். ஆக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டதனுடைய நோக்கமே பெண்களை அவர்களை வந்து அடிமையாகவோ அவர்கள் சித்திரவதை செய்வதோ அந்த குடும்ப வன்முறையிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு குடும்ப வன்முறையிலே அந்த மனைவியானவள் அந்த கணவனால் உடல் ரீதியாக அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி மன ரீதியாக அவமானப்படுத்துதல், குடும்பத்தில் உள்ள பேரை சொல்லி அசிங்கப்படுத்துறது, எந்த நேரமும் மனசை டார்ச்சர் கொடுக்குற மாதிரி அவங்களுடைய இகழ்ச்சியாக வந்து பேசுவது, அவமானப்படுத்துவது, இது போன்ற செயல்கள், அனுமதியை மீறி பாலியல் இதுக்கு வந்து துன்புறுத்துறது, அது வந்து செக்ஸுவலாக இருக்கக்கூடிய கொடுமை. இதே மாதிரி அவங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக சொத்தை வாங்க விடாமல் தடுக்கிறது, அவங்க பேரில் இது பண்ணுறது, இப்படியெல்லாம் அவங்க குடும்பத்து பேரை சொல்லி அவமானப்படுத்து. ஆக ஒரு மனைவி முதல்ல இதில் ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை அந்த சட்டம் வந்து செய்து கொடுக்கிறது. அந்த கணவனிடமிருந்து அந்த மனைவியை பாதுகாக்க வேண்டும். அதற்காக இந்த சட்டம் 2005 கொண்டு வரப்பட்டது. அதே போல் அதுக்கு குழந்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைகளை வந்து அடித்து துன்புறுத்தினாலும் அதுவும் வரும், அதுவும் இதில் வரும். அந்த பெண் குழந்தைகள் இருந்து அந்த கணவன், இன்னைக்கு நிறைய பேர் குடியார கணவன் இருக்கான், பெண் குழந்தைகளை துன்புறுத்தினா வச்சான் அப்படின்னா டார்ச்சர் பண்ணானா அதுவும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரிவுகளுக்கு தகுந்த மாதிரி போக்சோவில் கூட போயிடும், பெண் குழந்தைகளை இது பண்ணான். அதனால் அதெல்லாம் தனித்தனி அஃபென்ஸாக இருந்து பிரிஞ்சிடும். ஆனாலும் இதில் தரப்பினர்கள் வந்து பெண்களை அந்த மனைவி அவர்களை திருமண வாழ்வில் அவர்களை பாதுகாக்க வேண்டும், அதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம்.
அவர்களை வந்து குடும்பத்தில் அமைதியாக இது பண்ணுறதுக்கும் மன உளைச்சலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கும் அந்த சித்திரவதை கொடுமையிலிருந்து பாதுகாக்கத்தான் இந்த சட்டமே. அதனால் முதல் தரப்பினராக அவள் இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அதையும் இந்த வன்முறையில் கண்டிப்பாக கொண்டு போக முடியும். இன்னொன்று, கணவன் மட்டுமல்ல, கணவன் வந்து சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லை, அந்த மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களையும் இந்த வன்முறை சட்டத்திலே கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களும் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஒரு பெண் தனியாக இருந்து என்ன பண்ண முடியல, அவ்வளவு பாதுகாப்பாக ஒரு குடும்பத்தை நடத்துறதுல பல்வேறு சிக்கல்களை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ஒரு காலர் நினைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. என் பேர் திலகவதி. சொல்லுங்க திலகவதி, உங்களுக்கான சந்தேகம். எங்க பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் ஆகி 3-4 மாசம் ஆயிடுச்சுமா. ஓகே. அவங்க வந்து கோர்ட்ல தீர்ப்பு வந்து பொண்ணுக்கு 10,000 ரூபாய் பணமும் பேத்திக்கு 10,000 ரூபாய் பணமும் கொடுக்க சொல்லி தீர்ப்பு வந்து எங்களுக்கு வந்துருச்சு. ஓகே. ஆனா அவங்க ஆப்போசிட் தரப்புல இருந்து எங்களுக்கு அவங்க எதுவுமே தர மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு ஃபர்தரா என்ன பண்ணணும்னு நாங்க தெரியாம இருக்கோம். ஓகே. கோர்ட் டிக்ளேர் பண்ணியும் இன்னும் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கொடுக்காம இருக்காங்க. ஓகேமா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கம்மா. ஓகே, வணக்கம் சார். எவ்வளோ நாள் ஆச்சு திருமண வாழ்க்கையில், எவ்வளோ நாள் இருந்தாங்க அவங்க? திருமணம் வந்து 2013 டிசம்பர்ல திருமணம் ஆயிடுச்சுங்க. ஓகே. 2021 அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது. ஓகே. 1 இயர் வந்து நம்ம ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சரிங்க. அந்த 1 இயர்ல எந்த மாற்றமும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணி 1 வருஷம் 8 மாசத்துக்கு அப்புறம் போன வருஷம் மார்ச் மாசம் எங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருச்சு. சரிங்கம்மா. அப்ப ஜீவனாம்சம் கேஸ் வந்து மறுபடியும் தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுங்க. இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து கோர்ட்டு தீர்ப்பு வந்து குழந்தைக்கு 10,000 மனைவிக்கு 10,000 தீர்ப்பு வந்து வந்தாச்சு. சரிங்க. ஆனா இது வரைக்கும் ஆப்போசிட் தரப்புல இருந்து எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. லாயரை கிட்ட கேட்டா அவங்க வந்து இன்னும் 1 மாசம் பாக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல எங்களுக்கு. அதாம்மா, உங்களுக்கான தீர்ப்பு கிடைச்சிருச்சு. அதை வந்து எக்ஸிகியூஷன் பண்ணாததுனால நீங்க அந்த கன்சர்ன் கோர்ட்லயே இபின்னு சொல்லுவாங்க, எக்ஸிகியூஷன் பெட்டிஷன், உங்களோட அட்வொகேட் கிட்ட அவங்களுக்கு தெரியும். சோ அந்த இபி போட்டுட்டு நீங்க வந்து அவர் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு என்னென்னலாம் வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம், அதை நீங்க வந்து கோர்ட்டுக்கு கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா உங்க இபிலேயே வந்து இந்த மாதிரி இங்க இவருக்கு இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதுல இருந்து இவ்வளவு இன்கம் வருது, இந்த வேலைக்கு போறாரு, இந்த வேலை மூலமா இவருக்கு இந்த இன்கம் வருது, இந்த ரெண்டல் இன்கம் வருது அப்படின்ற மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க மெயின்டெனன்ஸ் கேஸ்ல முன்னாடியே. அதை நீங்க இபில வந்து சில மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இவ்வளோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு இபியும் போடலாம். ஸோ வந்து உங்களுக்கு இந்த கொடுத்த மெயின்டெனன்ஸ் தொகை பத்தலைன்னா நீங்கள் ஹைகோர்ட்டில் வந்து இது பத்தலைன்னு சொல்லிட்டு அப்பீலில் வந்து இதுக்கு அதிகமாகவும் நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். சார், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஸோ இந்த மாதிரியான நபர்கள் வந்துட்டு, அதாவது டொமஸ்டிக் வைன்ஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸ் வந்துட்டு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் சார்? ஏன்னா எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணணுமா, இல்லை ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் கிட்ட பண்ணணுமா, இல்லை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட பண்ணணுமான்ற ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எங்கே பண்ணணும் சார்? கண்டிப்பாக மேம், இந்த டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ரீசெண்டாக நம்ம நிறைய கேசஸ் ஹேண்டில் பண்ணும்போது கூட நிறைய ரூரல் வில்லேஜஸ், சிட்டி சைடில் அர்பன் சைடில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தே ஆர் அவேர் அண்ட் தே ஆர் வெல் ட்ரெயின்ட் வித் திஸ். பட் ரூரல் ஏரியாஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விமென்ஸ்க்கு வந்து அந்த இது மாதிரி பாதிக்கப்படுறோன்றது தெரில. இந்த மாதிரி விஷயங்கள் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்போ ஒருத்தவங்க அடிக்கிறதுனா அது சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்து அடித்து டெய்லி டார்ச்சர் பண்ணுறது, குடிச்சு டார்ச்சர் பண்ணுறது டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும்னே நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வில்லேஜஸில் இருக்காங்க. நிறைய நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தும் போது அதெல்லாம் தெரிய வருது. ஸோ இவங்களுக்கான எங்கே அதுக்கான கரெக்டான மெஷர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து 181 அப்படின்றது ஒரு எமர்ஜென்சி ஹெல்ப்லைன், போலீஸ் கண்ட்ரட் மாதிரி உமன்ஸ்க்கு வந்து 181 அது ஒரு எமர்ஜென்சி நம்பர், இமீடியட்டாக தெரிவிக்கலாம். அண்ட் தென் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு ரெவல்யூஷனரி கவர்மெண்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடியே வந்து விமென்ஸ்க்காகவே மகளிர் காவல் நிலையங்கள் உருவாக்கியிருக்காங்க, ஆல்-உமன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ். மோஸ்ட்லி எல்லா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லையுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அபியூஸ் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க அணுக வேண்டியது வந்து அந்த மகளிர் காவல் நிலையங்கள் தான். ஆல்-உமன் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இதுக்கான இது ஜூரிஸ்டிக்ஷன். அவங்க லாண்ட் ஆர்டர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே அது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மகளிர் காவல் நிலையத்துக்கு தான் வரும். ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் ரெமெடி கிடைக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 181 எமர்ஜென்சி லைன், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மகளிர் காவல் நிலையம். அதுக்கப்புறம் இந்த உமன்ஸ் கமிஷன்ஸ் இருக்குது ஃபார் எவ்ரி ஸ்டேட் அண்ட் த நேஷன். ஸோ வந்து உமன்ஸ்க்காகவே எக்ஸ்க்ளூசிவாக அந்த கமிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த உமன்ஸ் கமிஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இமீடியட்டாக வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கான நியாயங்கள் வெகு விரைவாக கிடைக்கும்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கோர்ட்லேயுமே பண்ண முடியும். அதாவது கோர்ட் வந்து ஒரு லாஸ்ட் எப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ இங்கே வந்து எல்லா இடத்துலையும் உங்களோட புகார்கள் நிராகரிக்கப்படுது அப்படின்றபோது டைரெக்டாகவே கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு இல்லை கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்ட கூட போயிட்டு இந்த மாதிரி அபியூஸ் நடந்திருக்கு அத்தாரிட்டேட்டிவாக உங்களால் வந்து டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து விமென்ஸ் பயன்படுத்திக்கணும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அந்த நம்பர் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும் சார். இப்போ முன்னாடி வந்து நம்ம மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ மெஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு எத்தனை நாளுக்குள்ளே அது கம்ப்ளீட் ஆகும் சார்? ப்ளஸ் எக்ஸிஸ்டிங்காக ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா நம்ம டொமஸ்டிக் வயலன்ஸை வந்து அப்ளை பண்ணலாமா? தாராளமாக பண்ணலாம். அதாவது இது வந்து ஒரு குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இந்த புகாரை அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நேரடியாகவே வழக்கு தாக்கல் செய்ய முடியும். பிரிவு 498(a) சொல்லக்கூடிய குரூவல்ட்டி, அந்த கொடுமைப்படக்கூடிய இதில் அந்த பிரிவின் கீழே வழக்கு தொடுக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஏதாவது அந்த வழக்கு தொடுத்து அந்த பெண் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இடைக்கால பராமரிப்பு, ஒரு மருத்துவ செலவுக்கோ, இப்போ அந்த கணவன் தாக்குனதுனால மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அதே போல் அவங்களுக்கு பராமரிப்பு செலவும் அவன் கொடுக்கல, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறான், இல்லை அந்த குழந்தைய கஸ்டடி அந்த பெண்ணிட்ட தான் வளரணும், அது சம்மந்தமாக 2 பேருக்கும் ஒரு தகராறு வந்திருக்கும். அப்போ எதுவாக இருந்தாலும் ஒரு இடைக்கால உத்தரவு வந்து அந்த வழக்கு தாக்கல் செய்த ஒரு 3 நாட்களுக்குள்ள, அதாவது காலம் சொல்லியிருக்கிறாங்க விதியில், அதை வந்து ஒரு உத்தரவு வந்து இடைக்கால உத்தரவு கொடுத்துருவாங்க. ஆனால் 60 நாட்கள் வந்து முடிவாக அந்த வழக்கினுடைய முடிவு வந்து 2 மாதத்துக்குள்ளே விசாரித்து உத்தரவு கொடுக்கணும்னு அந்த சட்டத்தினுடைய விதி சொல்கிறது. அதனால் 2 மாதத்திற்குள்ளாக உத்தரவு வந்துடும். இடைக்கால உத்தரவும் பெற முடியும். இது வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரணம். அதே சமயத்தில் வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போதும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக அதுக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது, நெருடல் கிடையாது. வேறு மற்ற வழக்குகள் நடந்தாலும் டிவி ஆக்டில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர்கிட்டையோ, அதாவது நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கொடுக்காம நீங்கள் அந்த அதாவது சோசியல் வெல்ஃபேர் அது தொடர்பான அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் வந்து நியமிச்சிருக்காங்க. அவங்க மூலயமா அவங்க ஒரு இன்ட்ரீம் ரிப்போர்ட் ஒன்று விசாரணை பண்ணி இது பண்ணுவாங்க. அதையும் வந்து மேஜிஸ்ட்ரேட்டை அனுப்புவாங்க. ஆகையினால ஆல் உமனில் விசாரித்தாலும், மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதையும் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறதுக்கு அவருக்கு ரைட் இருக்குது. அவர் மூலமாக தான் அதையும் போகும். ஆகையினால இது வந்து குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் உங்களுக்கு 60 நாட்களுக்குள்ள எல்லாம் சாட்சியங்கள்லாம் எடுத்து விசாரித்து உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. இடைக்கால நிவாரணமும் கிடைக்கும். மற்ற வழக்குகள் நடக்கும்போதும் இது எதுவும் பாதிக்காது. இது தனி, இந்த வழக்கிற்கு வந்து நீங்கள் நிவாரணம் பெற்றுக்கொள்ள முடியும், புகார் அளிக்கலாம். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கூடிய பாதிப்புக்கு நீங்கள் நிவாரணம் பெறுவதற்கு சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், அடுத்தது ஒரு வாட்ஸ்அப் கொஷின். காஞ்சிபுரத்துலேருந்து மீனா அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுடைய கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை அடிக்கல, துன்புறுத்தலை, ஆனால் வார்த்தைகளால் நிறைய காயப்படுத்திட்டாங்க. இப்போ என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா காயம் அப்படின்னா கூட நான் போய் காமிக்கலாம். இப்போ என்கிட்ட காமிக்கிறதுக்கு எந்த ப்ரூஃப்மே கிடையாது. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க சார். கண்டிப்பாக மேம், இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் நிறைய பேருக்கு இது நடக்குது. அதாவது மன ரீதியாக காயப்பட்டிருப்பாங்க. அதுக்கான ப்ரூஃப் எப்படி நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ரிகரஸாக கண்டினியூஸாக இந்த மாதிரி மன ரீதியாக அவங்களுக்கான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க. அதுக்கான மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஒரு பக்கம். 2வது பக்கம் ரெகுலராக இதே நடக்குது, அப்யூஸ், அந்த வேர்பல் அப்யூஸ் ரெகுலராக நடக்குதுன்னா இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாகிடுச்சு. ஸோ நார்மலாக நம்ம மொபைல் ஃபோன்லேயே அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி இந்த டேட்டில் இந்த டைமில் என்ன இப்படி வேர்பலாக அப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது 2வது பக்கம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் அந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்னா நியர்பை விட்னஸ், கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, நியர்பை நெய்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த பர்சனோட கேரக்டர், ஸோ ஒரு வந்து நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸும் இது மாதிரி நடக்குது இல்லை. ஸோ அதனால் வந்து நியர்பை விட்னஸாக அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க வந்து இந்த பர்சன் வந்து இந்த மாதிரி நிறையவே இந்த மாதிரி வேர்பல் அப்யூஸ் பண்ணுற நபர் தான் அப்படின்ற மாதிரி கேரக்டர் வைஸாகவும் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து விட்னஸ் டெஸ்டிமனியில் நம்ம கிராஸ் எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களால தான் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து டைரெக்டாக வந்து எந்த விதமான எவிடன்ஸ் இல்லாமல் போயிட்டு கோர்ட்டில் இந்த மாதிரி மென்டல்
நான் டார்ச்சரில் இது அனுபவிச்சிருக்கேன், எனக்கு வந்து இவ்வளோ வேர்பல் அபியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு எந்த கோர்ட்டுமே அது வந்து அதை என்டர்டெயின் பண்ண முடியாது. ஏன்னா கோர்ட்ஸ் ஒன்லி சீஸ் எவிடன்சஸ். ஸோ நம்ம வந்து எவிடன்ஸை ப்ராப்பராக ரெடி பண்ண அப்புறம் தான் ஒரு கேஸ் போனோம், அப்போ தான் அந்த கேஸ் ஜெயிக்கும். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமிலி அட்டார்னி அவங்க கன்சல்ட் பண்ணி, ஸோ சப்போஸ் அவங்க கிட்ட எவிடன்ஸ் இல்லைன்னா எவிடன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஃபைலிங் எ கேஸ் இஸ் வெல் அண்ட் குட். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். ஒரு காலர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? லைன்ல தான் இருக்கேன் மேடம். சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்? விழுப்புரத்துல இருந்து பேசுறேன் மேடம், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். எனக்கு இல்லை மேடம், எங்க ஃப்ரெண்டுக்கு தான் மேடம். ஓகே சார், சொல்லுங்க உங்களுடைய ப்ராப்ளம் என்ன? அவங்க ப்ராப்ளம், அவங்க வீட்டுக்காரர் வந்து சரியா ஒரு வயசு கூட இருக்கு, பேய் கிடையாது. ஓகே. வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்குது. ஓகே. அதுக்கான ஆதாரம் எல்லாமே இருக்குது, ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஓகே. அவங்க டிவைஸ் கேட்கறாங்க மேடம். ஓகே சார், அதோட ப்ரொசீஜர் கேட்க வரீங்களா சார்? என்ன மேடம்? அதோட ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு கேட்க வரீங்களா? ஆமா மேடம், என்ன பண்ணணும், அது என்ன செய்யலாம் மேடம்? அவங்க தேவலன்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது சார்? அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கு சார். பையன் ஒரு பொண்ணு இருக்கு. அவர் என்ன வேலை பார்க்குறாரு கணவன்? கணவன் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லாம இருக்காரு சார். வேலை இல்லை. சரி, வேலை இல்லை சார். இப்போ அந்த ஒரு டிகிரி முடிச்சிருக்காப்ல. டிகிரி முடிச்சிருக்காங்க, ஆனா எந்த வேலைக்கும் போறது கிடையாது. இப்போ அந்த இன்னொரு பெண்ணோட தொடர்புன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் வச்சிருக்கீங்களா? போட்டோ இது மாதிரி ஏதாவது தகவல்கள் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? அவர் கோயிலுக்கு போனேன், அவர் கோயிலுக்கு போன மனைவி கூட உங்க செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பல. அந்த பொண்ணுக்கு தான் செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்பிச்சிருக்காப்ல. சரி, அவர் கூட பேசுறது ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. சரி, இப்போ இவங்க விவாகரத்து பெறணும்னு முடிவில் இருக்காங்களா? ஆமா சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல்ல வந்து அவர் மேல வந்து நீங்க விவாகரத்து வழக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க. சரிங்க சார். இது மாதிரி வந்து இன்னொரு பெண்ணோட தொடர்பு அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் சொல்லி, நீ வந்து இதனால வந்து குடும்பத்தினுடைய இதுகளை மீறி நீ வந்து இதை மாதிரி பண்ணியிருக்கன்னு சொல்லி அதை நீங்கள் ஒரு லாயர் நோட்டீஸை முதல்ல அனுப்பி டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். புரியுதுங்களா? அதை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் நீதிமன்றத்தில். அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அவர் வந்து எப்படி அதை மறுக்கிறாரு, அதை வந்து நீங்கள் கோர்ட்டில் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கிரவுண்டெல்லாம் சொல்லி நீங்கள் விவாகரத்து பெற முடியும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வச்சு அவர் ஒருவேளை மனசு மாறி இனிமேல் அந்த மாதிரி தவறு செய்ய மாட்டேன்னு சொன்னால் திருந்தி வாழ்வதற்கான வாய்ப்பும் அதில் வந்து கொடுப்பாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கோர்ட்லேயே நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் வாங்க முடியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். அடுத்தது ஒரு வாட்ஸ்அப் கேள்வி தான் சார். இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை வந்துட்டு ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாரு, என்ன பண்ணுறாரு தாங்கிக்கிட்ட, ஆனால் குழந்தைங்களையும் பண்ணுறாரு, இப்போ நான் என்ன பண்ணணும், குழந்தைங்களை அடிக்கிறதும் டொமஸ்டிக் வயலன்ஸில் வருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சார். கண்டிப்பாக மேடம். அதாவது இந்த நம்ம குடும்ப வன்முறைன்னு முன்னாடி பார்க்கும்போதே பார்த்தோம் தெளிவாக. அந்த குடும்ப நபர் ஒருத்தர் மற்ற நபர்களை வந்து இந்த மாதிரி வன்முறைக்கு உள்ளாக்குறது வந்து குடும்ப வன்முறை வரும். ஸோ நாட் ஒன்லி த ஒய்ஃப், children also comes under the category of this domestic violence. So நம்ம அது வெல்ஃபேர் கமிட்டி இருக்குல்ல, நம்ம வெல்ஃபேர் போர்டு வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் சார் சொன்ன மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வெல்ஃபேர் போர்டு இருக்குது. சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸருமே இருக்காங்க. எல்லா கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே வந்து ஒரு சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து டைரெக்டாக நம்ம அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை கண்டித்து வளர்க்கலாம், அவங்க ஒழுக்கமாக இருக்கிறதுக்காகவும் மற்ற. ஏன்னா ஒரு மைனர் சைல்டுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ப்ளீட்டாக பேரண்ட்ஸ் தான். அது வந்து அவங்க ஒழுக்கத்துக்காக தான் இருக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி அபியூசிவாக இருக்கக்கூடாது. குடிச்சிட்டு வந்துட்டு ஒரு உமன் சைல்டு இருந்தால் அந்த உமன் சைல்டுக்கு வந்து வேறு விதமான அபியூசஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஈவன் ஃபாதரே பண்ணாலும் அது வந்து கண்டிக்கத்தக்கது, தண்டிக்கத்தக்கது. ஸோ இதுக்காக தான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து போக்சோலையுமே வரும். ஃபாதரே பண்ணியிருந்தாலுமே இது வந்து ஒரு 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 பயங்கரமான வன்முறையான ஒரு ஆக்ட். ஸோ அதனால் வந்து இது போக்சோலையுமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் இஃப் தேர் எனிதிங். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த உமன் குழந்தையாக இருந்தால் அந்த 181 எமர்ஜென்சி லைனுக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்கலாம். கலெக்டர் ஆஃபீஸில் வந்து சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, வெல்ஃபேர் போர்டு இருக்குது இதுக்குன்னே. ஸோ அப்படி இல்லைனா டைரெக்டாக வந்து நம்ம மெஜிஸ்ட்ரேட் கிட்டையும் இந்த ரிலேட்டடாக வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட டைரெக்டாகவே இது வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து கண்டிப்பாக குழந்தைகளும் இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டில் வருவாங்க. ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷனுமே இந்த ஆக்ட் கொடுக்குது. சார், தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ மேடம்.
வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? நாகர்கோவில் பேசுறோம். ஓகே, உங்களுடைய சந்தேகம்? என்ன மகளோட ஹஸ்பண்ட் கல்யாணம் முடிஞ்சு 11 வருஷம் ஆயிடுச்சு. அவரு வந்து என்ன பண்றா, மூத்த ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற மகன் இருக்கா, 12 வருஷம் மேரேஜ், 4 வயசுல பையன் இருக்கா. அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட ஏற்கனவே மேரேஜ் ஆகி 20 வயசு ஒரு பொண்ணு இருக்க பையனோட சேர்ந்து இருக்கிறாரு அந்த பொண்ணோட. அது இவருக்கு ஒரு பொண்ணு எங்களுக்கு தெரியாம இருக்கு. அப்ப நிறைய வயலண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு பிள்ளைங்களும் அம்மாவையும். இப்ப எந்த இதுவும் பண்றது இல்ல, செலவு கொடுக்கறது ஒன்றும் இல்ல. அப்ப எங்களுக்கு டைவர்ஸ் கேட்கிறாரு. நாங்க கொடுக்கல, எங்களுக்கு பிள்ளைங்களும் அப்பா வேணும், ஃபேமிலியோட சேர்ந்து வாழணும். அவரு முடியான்றாரு. அத என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு மேம் நான் வந்து கேக்குறேன். ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கம்மா. வணக்கம் சார். எவ்வளவு நாள் ஆகுது கல்யாணம் ஆகி உங்களுக்கும் அவருக்கும்? 12 years பக்கத்துல ஆயிடுச்சு. 12 வருஷம் பக்கத்துல. இப்போ ரீசெண்டா இன்னொருத்தவங்களையும் கல்யாணம் பண்ணிருக்காரா? அது தெரியாம வச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணா. இப்ப டைவர்ஸ் கேட்டு அவளை கல்யாணம் பண்ண போறேன்றாரு. அவளுக்கு இன்னொரு ஆளோட 20 வயசு ஒரு பொண்ணு இருக்கு. அத வந்து அவ மீசோ டைவர்ஸ் பண்ணிருக்கா. பண்ணி இவரு கூட இருக்கா. சரிங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆன ஒருத்தவங்க கூட இவங்க வந்து இம்மோரல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆமா, சென்னையில தான் இருக்காங்க. உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்ல? விருப்பம் இல்ல, பிள்ளைங்களுக்கு அப்பா வேணும். ஓகே, அப்போ வந்து அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரு. அவர் நீங்க வந்து அவர் வந்து உங்ககிட்ட மியூச்சுவல் கேட்கறாரு, அப்படிதானே? ஆமா, கேக்குறாங்க. நீங்க வந்து உங்களுக்கு டினை பண்றதுக்கு உங்களுக்கு 100% ரைட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்க அதை கண்டிப்பா டினை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு வேலிட் கிரவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க எதுவும் தப்பும் பண்ணல. ஸோ தப்பு பண்ணவது அவரு. ஸோ அவருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் கிரவுண்டும் இல்லாம வந்து சட்டப்படி டிவோர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி, எனி மேரேஜ் ஆக்ட் படி வந்து ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் மியூச்சுவலாக போகணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்கறது, உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னும் போது அவருக்கு ப்ராப்பர் கிரவுண்ட்ஸ் எதுவும் இருக்க போகிறது இல்லை. ஸோ அவருக்கு டிவோர்ஸ் கேஸ் போட்டாலுமே அது கண்டெஸ்ட்டில் தான் வரப்போகுது. அது வந்து ரொம்ப ப்ரொலாங்கேட் ஆகி போயிட்டே இருக்கும். நீங்கள் வந்து டினை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்கிற ஆர்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ அதர் தேன் தட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக மெயின்டெனன்ஸ் தேவைப்படுதுன்னா நீங்கள் கன்சர்ன் சப்கோர்ட்டில் போயிட்டு மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனும் போடலாம். அவர் மூலமா நீங்கள் வந்து வன்முறைக்கு எதனா ஆளாயிருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டிவி ஆக்டில் வந்து அவருக்கு டைரெக்டாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போயிட்டு நீங்கள் டிவி ஆக்டில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவருக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு வன்முறைக்கான வழக்கம் நடத்தலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டிவோர்ஸ் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் அவர் கேஸ் போட்டால் அதை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து அணுகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். சார், இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கு ஏதாச்சும் லிமிட்டேஷன் பீரியட்னு இருக்கா? அதாவது இதில் கால வரம்பு அப்படிங்கிறது எதுவுமே குறிப்பிடலை. ஆனால் இப்போது 498A அதாவது குரூவல்ட்டி அதை பொறுத்த வரைக்கும் ஐபிசி பிரகாரம் நீங்கள் வந்து குற்ற வழக்கு தாக்கல் செய்யும்போது 1 வருஷத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும், வழக்கு தாக்கல் செய்யணும்னு சொல்கிறாங்க, அந்த விதி சொல்கிறது. ஆனால் குடும்ப வன்முறை சட்டத்தில் வந்து அது போன்று கால வரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் அந்த கண்டினியூஸ் ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ச்சியாக வந்து தகராறுங்கிறது, அந்த டார்ச்சருங்கிறது, ஒரு தடவை அடிப்பான், சட்டை போடுவான் அந்த கணவன், அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும், திரும்ப சகிச்சுக்கிடுவாங்க, அப்புறம் 2 பேரும் கூடி பேசுவாங்க, அப்புறம் ஒரு சால்வ் ஆயிரும், திரும்ப வந்து அடுத்த மாதம் இதே மாதிரி ஒரு குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவான். இது வந்து கண்டினியூஸாக அந்த குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கிறதுனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் காலம் கழித்து கூட முன்னாடி நடந்த சம்பவத்தை, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை கூட அந்த வன்முறையில் கொண்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது சொல்லலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கான், அந்த பெண் வந்து சகிச்சுக்கிட்டுதா, 3 மாதம் கழித்து பழையபடி வந்து கொஞ்சம் அமைதியாக லைஃப் போகுது, பழையபடியும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா அப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ஏற்கனவே அந்த ப்ரீவியஸாக 4 மாதத்துக்கு முன்னாடி பண்ண பிரச்சனையை அதில் சொல்லலாம். ஆனால் இதை வந்து என்ன நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து எப்போவுமே ஒரு புகாருக்கு வந்து அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி கொடுக்கணும். ரொம்ப லாங்காக வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து வந்து அன்னைக்கு பண்ணால் 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து டார்ச்சர் பண்ணான்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு இது இருக்காது. அதனால் சம்பவம் நடந்த உடனேயே நீங்கள் வந்து புகார் தெரிவிக்கிறது நல்லது. கொஞ்சம் அண்மையில், அதாவது ஒரு 3 மாதம் 2 மாதம் 4 மாதம் இடைவெளியில் வந்து ஒரு தகராறு நடந்ததுன்னா அதை வந்து முன்னாடி நடந்ததை நம்ம புகாரில் தெரிவிக்க முடியும். ரொம்ப வந்து நீண்ட காலம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதை சொல்லலாம், புகார் கொடுக்கறதுக்கு ஒரு ரைட் இருக்குது.
ஆனால் அது எந்த அளவுக்கு அதை நிரூபிக்க முடியும் Effective-ஆ இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே சார். அதனால இதுதான் வந்து அதனுடைய கால வரம்பை ஓகே பற்றி. சார், ரொம்பவே தெளிவா சொன்னீங்க சார். ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. ஹலோ. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பெயர் ரேகா. சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம். உன்னோட ஹஸ்பண்ட் வந்து 4 இயர்ஸா பிரிச்சிருக்கிறாங்க. ஓகே. நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டுட்டோம். ஓகே. போட்டு என்னன்னா சேர்த்து வாழணுன்றதுக்காக போட்டோம். எனக்கு 84 ஆயிடுச்சு, 45 ஆயிடுச்சு. ஓகே. அதனால வந்து சேர்த்து வாழணும்னு போட்டதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கேஸ் வந்து தள்ளி தள்ளி தான் போயிட்டு இருக்கு, எந்த ஒரு முடிவும் வரவும் இல்லை. ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்கன்னு பார்த்தா கவுன்சிலிங்கும் வைக்கல. மகளிருக்கும் போயிட்டு பார்த்தா அவங்க வந்து கட்சியில இருக்கிறதுனால அவங்க சிஸ்டர்ல வந்து லாயரா இருந்ததுனால அவளை வச்சு மூவ் பண்ணிட்டாங்க அவங்க. என்னுடைய 12th எல்லாமே ஒரு 7 பவுண்ட் கிட்டத்தட்ட இருக்குது. மேரேஜ் செலவு நிறைய சீர்வரிசை எல்லாமே அவங்க கிட்டதான் மாறிட்டு இருக்கு. எதுவுமே கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது திருப்பி எப்படி வாங்குறது என்ன அப்படின்றது. ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். வணக்கங்கம்மா. வணக்கம் சார். கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு? 2018 மேரேஜ். லேட் மேரேஜ் தான், உடம்பு முடியல அப்படின்றதுனால லேட்டா மேரேஜ் பண்ணோம். 2018லயா? ஆமாம் சார். ஓகே, கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆகுது. இப்போ 4 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். எதனால பிரிஞ்சிருக்கீங்க? அது வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலா என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அவங்க வீட்லயே கூப்பிட்டு போனது இல்லை சரியா. சரிங்க. அவங்க கூடயும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்றாரு. நான் அவங்க வீட்டுல இருக்கிறேன்பானாலும் இருக்க விடல அவரு. என்கிட்டயும் சரியா வரமாட்டாரு. அதனால குழந்தை வேற இல்லை, அதனால குழந்தை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சரி நானும் கூப்பிட்டு பார்த்தேன். 1 இயர் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்ல இப்போ நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க வாழ்ந்தீங்க? நாங்க வந்து அவர் வீட்டுக்கு ஒன்ஸ் தான் என்ன பார்க்க வருவாரு. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்ல எங்க சேர்ந்து வாழ்ந்தீங்க? அவர் வீட்ல இருந்தீங்களா இல்ல உங்க வீட்ல அவர் வந்து? இல்ல குவார்டர்ஸ் எடுத்து நாங்க தங்கி இருந்தோம். குவார்டர். அவர் என்ன வேலை செய்யறாங்க? அவங்க வேலை செய்யற விவசாயம். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு சீர்வரிசையா கொடுத்த பொருட்கள்லாம் அவர்கிட்டயே இருக்கு 4 வருஷமா. நீங்க என்ன வாங்க? எல்லாமே ஆமா, மேரேஜ் ஆனதுல இருந்து அங்கேயே தான் இருக்கு எல்லாமே. கேட்டா எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. பொருட்கள்லாம் என்ன மாதிரி பொருட்கள்? இது நகைகளா இல்ல உங்களுக்கு அவருக்கு நகையும் இருக்குது. பிளஸ் வந்து திங்ஸும் மேரேஜ் பண்ற திங்ஸ் சீர்வரிசை சாமானமா எல்லாமே அங்கதான் இருக்கு. ஓகே. நீங்க வந்து இப்ப சேர்ந்து வாழ்றதுக்காக கேஸ் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. நீங்க வந்து அதே கோர்ட்ல வந்து இப்ப அந்த அவர் வந்து சேர்ந்து வாழறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. அது வந்து தனியா போயிட்டு இருக்கட்டும். சரிங்க சார். நீங்க ஒரு இன்டர்லாக்குட்டரி அப்ளிகேஷன்ஸ் போட்டு தனியா ஒரு பெட்டிஷன் போட்டு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. இந்த மாதிரி நான் வாழ்வாதாரம் இல்லாம இருக்கேன், என்னோட பொருட்கள்லாம் வந்து அங்க மாட்டிட்டு இருக்கு. கல்யாணத்தப்ப நீங்க போட்டோகிராஃப்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல, நீங்க இந்த மாதிரி சீர்வரிசை அந்த போட்டோ காப்பீஸ் அட்டாச் பண்ணுங்க. உங்க கல்யாணம் நடந்த அந்த இன்விடேஷன் டீடைல்ஸ் எல்லாமே பக்காவா நீங்க அட்டாச் பண்ணி ஒரு தனியா ஒரு பெட்டிஷன் போட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. உங்க பொருட்களை வந்து நீங்க அதை திரும்பி பெற்றுக்கலாம். ஸோ அந்த கேஸ் வந்து நீங்க தனியா ஃபைல் பண்ணி நீங்க அது தனியாகவும் நடக்கட்டும், இது சேர்ந்து வாழ்றது தனியாக நடக்கட்டும். இந்த ஃபேமிலி மேட்டர்ஸை பொறுத்தவரையிலும் கோர்ட் யாருமே ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்கம்மா. சோ அதுதான் இங்க பிரச்சனையை பாத்தீங்கன்னா, நீங்க விருப்பம் இல்லாத ஒரு நபரை வந்து விருப்பம் இல்லாம வந்து அந்த என்னுடைய ஜுவல்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணா கூட பரவாயில்லை. அதுதான் நீங்க வந்து அது எனக்கு புரியுது. உங்க திங்ஸ் வந்து ஈஸியா வாங்கிக்க முடியும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சேர்ந்து வாங்க வச்சதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அது நீங்க போட்டோகிராஃப்ஸ் இருக்கும்ல, அதுக்கு மேரேஜ் போடும்போது இருக்குது சார். என் கூட இருக்கும்போது தனியா கொடுத்த திங்ஸ். அதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி தான் ஆகணும். கோர்ட்டில் வந்து எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் நீங்கள் எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ உங்ககிட்ட எதுக்கெல்லாம் ப்ராப்பராக எவிடன்ஸ் இருக்கோ அதுக்கு முதல்ல ஒரு கேஸை ஃபைல் பண்ணுங்கள். ஸோ அது கூட வந்து நீங்கள் இதையும் கிளைம் பண்ணுங்கள். அது டியூரிங் அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து அந்த அட்வொகேட்ஸோட அந்த எஃபிஷியன்சியில் தான் இருக்குது. அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்போ வந்து அவர் வாயிலேருந்தே அது உண்மையை வர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும். இப்போதைக்கு உங்ககிட்ட எதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கோ அதுக்காக நீங்கள் கொடுங்க. சேர்ந்து வாழ்றதுக்கு வந்து கோர்ட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஸோ மீடியேஷன் வேணால் நீங்கள் கேட்கலாம். மீடியேஷனில் வந்து நீங்கள் 2 பேரும் பேசுங்க, நிறைய பேசி அதுக்கான முடிவுகள் எடுங்க.
சப்போஸ் விருப்பமே இல்லைன்னா கோர்ட் அதுக்கான இதுவும் பண்ணாது. நீங்கள் இந்த கேஸை இன்னும் ஃபாஸ்ட்டாக நடத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் வந்து டைரக்ஷன் வாங்கலாம். ஸ்பீடி ட்ரையலுக்காக கண்டிப்பாக ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்கும். ஸோ ஹைகோர்ட்டில் நீங்கள் தனியாக பெட்டிஷன் போட்டு டைரக்ஷனும் வாங்க முடியும். சார் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க. மெட்ராஸ் சென்னை. சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகம். சந்தேகமே இல்லம்மா. என்ன வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாங்கம்மா. யாரு சார் சொல்றா? என் மிஸ்ஸஸ். நான் சம்பாதிச்ச சொத்துமா. நான் சம்பாதிக்க எனக்கு சொத்தெல்லாம் கேட்கல. எனக்கு வயசு 66 ஆச்சு. நான் இனிமேல் எங்கம்மா போவேன்? எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுமான்னு கேட்குறேம்மா. வீட்டை வந்து அவங்க வந்து விற்க விலை பேசி என்னை போன ரோட்டு போட்டா பாக்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்மா? ஓகே சார், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். சார் இப்போ உங்களுக்கு வந்து வயசு 66 ஆகுதா? ஆமா சார், 65 முடிஞ்சு இப்போ வந்து 66 சார். சரி, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க சார். 2 பிள்ளைங்க அவங்களே பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க சார். பொண்ணு இப்போ வேலை பார்க்குறா, பையன் வேலை பார்க்குறான். இந்த அம்மாவையும் படிக்க வச்சு இந்த அம்மாவும் ஹைகோர்ட்ல வேலை பார்க்குறாங்க. ஹைகோர்ட்ல வேலைன்னா வக்கீலா இருக்காங்க. சரி, என்ன ரொம்ப போட்டு டார்ச்சர் 2 வருஷம் பண்ணி பொய் கேஸ போட்டு நான் கோர்ட்டுக்கு நடையா நடக்கிறீங்க. இது இல்லாம வந்து ஃபேமிலி கோர்ட்ல வந்து வீட்டை விட்டு வெளியில போயிட்டா நான் டைவர்ஸ் வேண்டாம் அப்படின்றாங்க. என்னென்னவோ பேசுறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ படிப்பறிவு இல்லாத நான் சம்பாதிச்சு வாங்கின சொத்தியா? சரிங்க, இப்போ நீங்க சம்பாதிச்சு வாங்கின சொத்துங்கிறதுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவும் இருக்கு, ஆதாரம் இருக்கா? டாக்குமெண்ட் அவங்க பேர்லதே பண்ணி கொடுத்து எனக்கு எழுத படிக்க தெரியாதே, அவங்க பேர்லதே வாங்கிட்டாங்க. சரி, இப்போ வழக்கு எந்த இருக்கு டாக்குமெண்ட்? இல்ல, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள், எத்தனை வருஷமா அந்த பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு? என்ன பிரச்சனை? 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 3 வருஷமா நடந்தது கோர்ட்ல போட்டு என்ன பாடாப்படுத்துறாங்க. என்ன கோர்ட்ல என்ன கேஸ் போட்டிருக்காங்க? ஃபேமிலி கோர்ட்ல போய் இது போட்டிருக்காங்க, டைவர்ஸ் கேஸ். டைவர்ஸ் கேஸ் வந்து நான் 47 லட்சம் ரூபாய் தூக்கிட்டு போயிட்டு ஒரு பொய் கேஸ் போட்டாங்க. அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்ப அதுக்கு பதிலா நான் சிட்டி கோர்ட்ல போட்டாங்க. அங்க டிஸ்மிஸ் ஆகணும், இங்க சிட்டி கோர்ட்ல போட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், ஒண்ணுமே எனக்கு வேண்டாம், ஒரு வீடு லீஸுக்கு எடுத்து கொடுத்துருமா. அந்த வீட்டுல நான் 2 வருஷம் 3 வருஷமா இருந்து நான் செத்து போயிட்டா அந்த ரூபாய் நீயே எடுத்துக்கன்னு சொல்றேன். அதுக்கு வந்துட்டு வாடகை எடுத்தாரு, வாடகை கொடுக்க மாட்டாங்க அந்த அம்மா. இல்ல, நீங்க விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கா? நீங்க விசாரணைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா? ஆமா, போயிட்டு 23ஆம் தேதி வருது. சரி, அந்த வழக்குல நீங்க வந்து உங்களுடைய தரப்பு வாதங்கள், இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, என்னைய வந்து வீட்டை விட்டு அனுப்புறாங்க, வெளியே அனுப்பிட்டாங்க, நான் சம்பாதிச்சது அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் நீதிமன்றத்துல நீங்க நிரூபிக்கணும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, எதனால விவாகரத்து கேட்கறாங்க, விவாகரத்துக்கான காரணம் என்ன, எதுக்காக டைவர்ஸ் போட்டு ஐயா பொய் சொல்றாங்கய்யா. பொய்னா பொய்யை தவிர வேற எது சொல்றாங்க? நான் அடிச்சேன்னு சொல்றாங்கய்யா. சரி, அடிச்சேன்னு சொன்னதுக்கு வந்து ஆதாரம் வச்சு அவங்க வழக்கு இல்லைங்கய்யா. இல்ல, ஆதாரம் இல்ல. அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்து போலீஸ் இப்ப என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசி என்னை வெளியில போக சொல்றதுக்கு போலீஸுக்கார் கூப்பிட்டு இப்ப ஒரு விஷயம் கேட்கிறாரு. நீங்க கொஞ்ச நாளைக்கு போய் வாடகை வீட்டுல இருக்க, நான் வாடகை எப்படியா கொடுப்பேன்? 16,000 ரூபாய் வாடகை எங்க இருந்து கொடுப்பேன்? எங்க எப்படி சாப்பிடுவேன்? அதான் நீங்க வந்து உங்களுக்கான என்னென்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்களோ அதை நீதிமன்றத்தில் முறையீடு செய்யுங்க. இது மாதிரி வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் என்னை வெளியே அனுப்புகிறாங்க, நீங்கள் இப்போ இந்த சொத்து வந்து உங்கள் சம்பாத்தியம் சொல்கிறீங்கல்ல, அதை நிரூபித்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தான் வந்து அந்த சொத்தை வாங்கி கொடுத்துருக்கீங்க, உங்கள் உழைப்பினால் வாங்கி கொடுத்துருக்கீங்கிறத நீங்கள் நீதிமன்றத்தில் தான் சொல்லணும். இதை வெளியில் வந்து சாதாரணமாக வந்து வெறும் வாய்மொழியாக சொல்கிறதுல வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களுடைய தரப்பு வாதத்தை உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாகவோ இல்லை நீங்கள் அந்த மனுவில் வந்து சொல்லி அந்த நிவாரணத்தை இதை மாதிரி வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருந்து எனக்கு விவாகரத்து அவங்க கேட்டிருக்காங்கன்னா நான் விவாகரத்து வழங்க அனுமதிக்கக்கூடாது, நீங்கள் வந்து அதில் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் சொல்லலாம். அதுதான் வழி. அப்புறம் உங்களை வேறு என்னென்ன பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் அவங்க மேலே வேறு தனித்தனி கேஸ் தான். இது மாதிரி வந்து உங்களை வந்து வெளியே தள்ளினாங்க இது பண்ணாங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அங்கே தான் பேசுவாங்க. இது வந்து விவாகரத்து வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அது முடிஞ்சால் தான் அதனுடைய இது என்னன்றது தெரியும். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். இன்னொரு காலரும் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. வணக்கம்மா. உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? Dismissed by the trial court.
ஓகே. And we have filed an appeal, which is pending, which is still pending. மா லவுட் ஸ்பீக்கர்ல பேசிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ டாக்கிங் இன் a லவுட் ஸ்பீக்கர்? இல்ல லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறேன் மேடம். ஓகே, லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுருந்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு ரிசீவர் மோட்ல ஆன் பண்ணுங்க. இல்ல லவுட் ஸ்பீக்கர்ல இல்ல. ஓகே சொல்லுங்கம்மா. Madam, see, divorce case was dismissed by the trial court. Okay. And we have filed an appeal which is still pending. Okay. Meanwhile, the husband married. Okay. See, this is not only this is mine, this is second, that's the third. She has made 3 divorces. Okay. So fourth, he got married. Okay. See, so one fellow, one woman can say he is not good, 2 women can say. Third, 3, this case has been dismissed. So Okay. I have not got any alimony also. Okay. Sir, what asking is the about the solution? process, ma'am. Huh? You're asking about the process. Yeah, not process. No. So suppose he got married, so I don't have a control. I have been thrown out of the house. Okay. ஓகே மேம், உங்களுடைய சந்தேகத்துக்கு வழக்கறிஞர் பதில் சொல்லுவாங்க. சொல்லுங்க சார். மேம், வாட் இஸ் த ரெமெடி யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ்? No, I want either money or money only. I already got married. What should I do with that? So what's your husband? He is employed in VL. Okay, what's his salary? He is getting 1,50,000. Okay, ma'am. So what are the other source of income for him? He has a own house. He has everything. He has got a lot of money. சார், இடைவேளைக்கு முன்னாடி காலர் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் சார். கண்டிப்பாங்க. அவங்க கேள்வி என்னன்னா, அதாவது அவங்களுக்கு டிவோர்ஸ் கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ ஹைகோர்ட்டில் போட்டிருக்காங்க. மீன்வைல் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு திருமணம் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க திருமணம் பண்ணதை பற்றி ப்ராப்ளம் சொல்லலை. அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அலிமனி அண்ட் மெயின்டெனன்ஸ் எதுவும் வரல அப்படின்ற மாதிரி கேர் பண்ணாங்க. ஸோ முன்னாடி நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, இந்து திருமண சட்டத்தில் வந்து முன்னாடி அந்த காலத்தில் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ கல்யாணன்றது ஒரு 1000 காலத்து பயிர், ஒரு வாட்டி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் ஃபைனல் அப்படின்னு. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஹிந்து கோர்ட்டில் வந்து ஆஃப்டர் ப்ராப்பர் டிவோர்ஸ், ஒரு நல்ல ப்ராப்பரான டிவோர்ஸ் கோர்ட் ஆர்டருக்கு அப்புறம் வந்து ஈ கேன் கோ ஃபார் அனதர். இப்போ 2வது திருமணமும் டிவோர்ஸ் வாங்கிட்டு 3வதாக போகலாம். அந்த மாதிரி வித்தவுட் எனி டிவோர்ஸ் ஆர்டர் வந்து அப்படி பண்ணுற திருமணம் வந்து செல்லுபடி ஆகாது. இட்ஸ் அ வாய்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு சேர வேண்டிய அலுமினி அண்ட் மெயின்டெனன்ஸ் த ஹஸ்பண்ட் இஸ் லயபிள் அண்ட் ஹேவ் டு ப்ரொவைட் ஹர். ஸோ இதுக்கான ரெமெடி பார்த்தீங்கன்னா சப்கோர்ட்டில் வந்து மெயின்டெனன்ஸ் கேஸ் போடலாம். இப்போ அவங்களுக்கு நடந்தது வந்து க்ரூவல்ட்டி தான், ஒரு மென்டல் க்ரூவல்ட்டி. ஸோ வந்து டிவிசி போட்டு அதில் வந்து இன்ட்ரீமாக ஒரு மெயின்டெனன்ஸ் வாங்கிட்டு கூட மெயின்டெனன்ஸ் பெட்டிஷனில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டோ ஒரு அலிமனியோ இல்லை சின்ஸ் ஹி இஸ் நாட் டிவோர்ஸ்ட், ஸோ அதனால் வந்து டிவோர்ஸ் ஆர்டர் ஆகிற வரைக்குமும் சரி அதுக்கப்புறமும் சரி he have to maintain her. அவங்க வந்து இன்னொரு திருமணம் பண்ணுற வரையிலும் is have to maintain. ஸோ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்குற தொகை கிடைக்குமான்னு தெரியல, பட் அவரால் எவ்வளோ கொடுக்க முடியும், கோர்ட் எவ்வளோ கொடுக்க முடியும்னு கன்சிடர் பண்ணுதோ அதை கண்டிப்பாக வந்து அவங்க ப்ராப்பரான ஸ்ட்ரீம் லைனில் சப்கோர்ட்டில் அவங்க தனியாக ஒரு கேஸ் போட்டு ஹேண்டில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தெளிவாக சொன்னீங்க சார். சார், இப்போ இன்கேஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் வரும்பொழுது அவங்களால பே பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு யூஸ்வலி தே யூஸ் டு ஃபீல் நோ சார் இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ ஆகும் அப்படின்ற மாதிரி, அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணலாம் அப்படின்றத சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இல்லை அது வந்து அவங்க எந்த விதமான சும்மா இந்த நடைமுறை செலவுகள் தான். இதில் வந்து இலவச கட்டணம் தான். குடும்ப வன்முறை சட்டம் தாக்கல் செய்ய அவங்களுக்கு கோர்ட் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ லீகல் எய்டு பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் அந்த இதில் வந்து நீங்கள் டிஎல்ஏஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களும் உதவி பண்ணுறாங்க. மகளிர் காவல் நிலையத்திலையும் மனுவை தாக்கல் செய்வதற்கு வந்து உதவி பண்ணுறாங்க. அதனால் எல்லா விதமான உதவி செய்வதற்கு, இலவச சட்ட உதவி அளிப்பதற்கு, மனு தயாரிப்பதற்கு எல்லாமே அரசு வந்து இந்த வன்முறை சட்டத்தில், குடும்ப வன்முறை சட்டத்தில் இடம் இருக்கிறது. அதனால் அவங்க வந்து ஃபீஸை பற்றி எதுவுமே வந்து இது பண்ண வேண்டியதில்லை. இது வந்து இலவசமான ஒரு நடைமுறை தான். ஓகே சார், ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க சார். விக்னேஷ் சாருக்கும் சங்கரன் சாருக்கும் சட்டம் ஒரு வகுப்பறை நிகழ்ச்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது யாழினி திருமுகம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சட்டம் ஒரு வகுப்பறை. நன்றி.